சிவம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். கடந்த சில தினங்களாக நிகழ்ச்சியில் நம்மளுடைய மருத்துவம், மனம் சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவத்திற்கான அவசியம், தேவை, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சியின் மூலிமா மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் ஆட்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்றது நம்ம பேசிட்டு வந்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு மருத்துவத்தோட தேவை, அதாவது நோய்க்கான காரணம் அறிந்து மருத்துவம் கொடுக்கறது மருத்துவம். மற்றபடி மருத்துவத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தத்துவங்கள்லாம் இருக்குது. அதை ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ், இந்த மெடிசின்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த மருத்துவத்திற்கான தேவை எங்கே இருக்குது அப்படின்னா, எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கோ அந்த இடத்துல அந்த மருத்துவம் தேவைப்படுது. ஸோ அப்போ அந்த மருத்துவத்தோட தேவை அவசியம். நம்ம நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்ன அப்படின்றத முன்கூட்டியே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது மருத்துவம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே போகாமல் என்னுடைய தேவைகளை, அதாவது என்னுடைய பிரச்சனைகளே நான் சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னிடம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்றது அதற்கான குறிக்கோள் தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த மருத்துவம் அப்படின்ற அந்த தேவை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த நோயும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு மனம்தான் நோய்க்கான முதல் தீனியை இடுது அப்படின்றத நம்ம கடைசி எபிசோட்ஸில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மனம் செம்மைப்பட்டுடுத்து அப்படின்னா, மனம் அது செம்மையானால் மருத்துவம் தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கான்செப்ட். ஸோ மனம் செம்மையாகணும் அப்படின்னா இயல்பை வெளிப்படுத்த வேண்டும். ஸோ என்னுடைய இயல்பு என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அந்த இயல்பை நான் வெளிப்படுத்துவதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, நானாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த மாதிரி நானாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அணுகிறது இல்லையா அப்படின்னா, அப்படியெல்லாம் அணுகாமலாம் இருக்க முடியாது, பிரச்சனை சொல்லும். ஸோ அதாவது நானாக இருக்கும்போது பிரச்சனைகள் வர செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்னிடம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி வளர்ந்துடுது அப்படின்னா, வில் பவர்னு சொல்லுவாங்க, வளர்ந்துடுது அப்படின்னா எனக்கு ஒரு கட்ஸ் கிடைக்குது இல்லையா? இந்த கட்ஸ் எந்தவித நோயையுமே தூரமாக தள்ளி வைக்கிறதுக்கான உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. என்னது கட்ஸு உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது? ஆமாம். 4 விதமான எமோஷன்ஸ், அதாவது தமிழில் அற்புதமாக சொல்லலாம், உணர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பசி அப்படின்றது ஒரு உணர்வு, தூக்கம் அப்படின்ற ஒரு உணர்வு, அதுக்கப்புறம் காமம் அப்படின்றது ஒரு உணர்வு. இதை தாண்டி தாகம் எடுக்குது அப்படின்னு, தண்ணி தாகம் எடுக்குது, இது ஒரு உணர்வு. இதையும் தாண்டி இன்னும் ஒரு 5வது ஒரு உணர்வாக சொல்லணும் அப்படின்னா, அடிக்கும் போது நமக்கு வலிக்குது இல்லையா, இது ஒரு உணர்வு. ஸோ இந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, இந்த உணர்வுகள் சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா, மனிதர்களாகிய நாம் இந்த உணர்வுகளை சரியாக கையாளவில்லை என்றால், சரியாக கையாளலை அப்படின்னு மீன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று எனக்கு நடக்கலை அப்படின்னா, இந்த உணர்வுகள் மூலியமாக மேலோங்குவது தான் உணர்ச்சிகள். அப்போ உணர்வுகள் வேறு, உணர்ச்சிகள் வேறையா அப்படின்னா, ஆமாம், தமிழில் மட்டும்தான் இந்த மாதிரியான அழகெல்லாம் அங்கங்கே கொட்டி கிடக்கும். ஸோ உணர்வுகளுக்கு மதிப்பு நான் சரியாக கொடுக்கல அப்படின்னா, நான் சரியாக தூங்கலை அப்படின்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன். அடுத்த நாள் என்னுடைய வேலையில் அதோடைய இம்பேக்ட் இருக்கும். ஸோ என்னுடைய எந்த ஒரு உணர்வுக்கு நான் மதிப்பு சரியாக கொடுக்கலையோ, இந்த உணர்வு மேலோங்குவதனால வர்றதுக்கு பேர் தான் உணர்ச்சி. ஸோ இந்த உணர்ச்சி தான் என்ன, குரோதம், இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கிட்டேருந்து வெளிப்பட்டு இருக்க எல்லாமே உணர்ச்சிகள் தான். உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்காத பட்சத்தில் நம்மகிடம் இருந்து வெளிப்படும் அனைத்துமே உணர்ச்சிகள் தான். இந்த உணர்ச்சியின் வசம் நாம் சிக்கும் போது தான் நம்ம ஒரு சில நிகழ்வுகள் தவறுதலாக மாறுவதற்கான வாய்ப்புகளாக மாறிடுது. தவறுகள் மீன்ஸ் வண்டி போயிட்டே இருக்குது, நாம் தான் போய் இடிச்சிடுறோம், ஆனால் வண்டியை ஒழுங்காக ஓட்ட தெரியலையா அப்படின்ட்டு முன்னாடி இருக்கிறோன்னு கசறோம். ஆஃபீஸ்க்கு போகிறோம், பியோன்கிட்ட சரியான நேரத்துக்கு வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நமக்கு அது சம்மந்தமே இல்லைனாலும் சரி, நமக்கு கீழே வேலை செய்கிறான்ற ஒரே காரணத்தினால அவன் மேலே என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்ச்சியுமே எந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்களேன்.
அந்த உணர்வுகளோட கனெக்ட் ஆகிட்டுருக்கு. சரி, இந்த உணர்வுகளை சரிப்படுத்தணும் அப்படின்னா இந்த உணர்ச்சிகளை சரிப்படுத்தலாம். ஸோ இந்த உணர்ச்சிகள் மூலியமாக நமக்கு வெளிவருது இல்லையா, இவைகள் எல்லாமே வந்து நோய். இதை வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னா, முழுவதுமாக வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னா பிரச்சனைகள் இல்லை. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, எனக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட என்னுடைய கோபத்தை நான் வெளிப்படுத்திடுறேன், எனக்கு மேலே இருக்கவங்க கிட்ட என்னுடைய கோபத்தை நான் வெளிப்படுத்தாமல் அதை சப்ரஸ் பண்ணுறேன், அதை உள்ள அடக்கி வைக்கிறேன். இந்த உணர்ச்சிகளை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுனால எனக்கு உள்ளுக்குள்ள என்னுடைய ஹார்மோன் சிஸ்டம், என்னுடைய பிளட் சர்க்குலேஷன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பாதிப்பு அடைய ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுனாலேயே எனக்கு நோய் வருவதற்கான காரணம் அங்கே தூண்டப்படுகிறது. அப்போ நோய் வருவதற்கு ஆரம்பத்தில் நான் என்ன எப்படியெல்லாம் சிதைச்சிருக்கிறேன் அப்படின்றத கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நோய்க்கான காரணம் எனக்கு புரிய வந்துடும். இந்த சிதைப்பு இருக்கு இல்லையா, இந்த சிதைப்பு என்னால் நடந்ததா மற்றவர்களால் நடந்ததா, இதை நல்லா கவனித்தோம் அப்படின்னா இந்த சிதைப்பு மற்றவர்களால் தான் நடந்தது அப்படின்றத சுலபமாக நம்ம கையை காட்டிட்டு போயிடுறோம். உண்மை என்ன அப்படின்னா அது என்னால் நடந்தது. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே என்னால் மாற்ற இயலாது. இங்கே மாற்றணுன்னா நான் என்னையே தான் மாற்றணும். என்னையை எப்படி மாற்றுறது? ஸோ அந்த இடத்துல இந்த சிதைப்பு நடக்கும்போது என்னுடைய இம்பேக்ட் சிச்சுவேஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணுறது இன்னும் பெட்டராக, இன்னும் துரிதமாக எப்படி என்ன அந்த இடத்துல மாற்றிக்க முடியும் என்ற விஷயங்களை நீங்கள் அலசி ஆராயும் போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், ஒரு ஐடியாஸ் கிடைக்குது இல்லையா, அதை இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லேருந்து உங்களை இன்னும் பெட்டர் பர்சனாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நோய் எனக்கு இன்டியூஸ் பண்ணுது அப்படின்றத பார்த்துருந்தோம். இந்த மாதிரி நோய் வருவதற்கான காரணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை இன்னும் எலாபரேட்டாக வரும் எபிசோட்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த நோய் வருவதற்கான இந்த காரணம் இருக்கு இல்லையா, இந்த காரணத்தை நான் சரி பண்ணணும், என் மனதை சரிப்படுத்தணும் அப்படின்னா அவ்வளோ சுலபம் இல்லை. அதற்கான வாய்ப்புகள் நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அதை எப்படி முறைப்படுத்தலாம் அப்படின்றது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அது உங்களுடைய கையில் இருக்குது, நீங்கள் அதை முறைப்படுத்துங்க. இந்த மாதிரியா ஏற்கனவே இந்த பிரச்சனைகள்னால எனக்கு ஏற்பட்டிருக்க நோய்க்கான தீர்வு ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6-7 எபிசோட்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் அந்த நோய் அதற்கான என்ன வாய்ப்பு இருக்குது, அதை சரிப்படுத்தியிருக்கிறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இன்னும் பார்க்கல. இந்த எபிசோட்ஸில் அதை கொஞ்சம் கவனிப்போம். இப்போ இருக்கிற டே டு டே லைஃப் என்ன மாதிரியான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற சில குறிப்புகளை நான் கொடுத்துட்டு வரேன். அதை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. இந்த குறிப்புகள் ரொம்ப சுலபமாக, இயல்பாக, வெகுவாக, அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த குறிப்புகளை நீங்கள் முறைப்படுத்தி அதை உபயோகப்படுத்தி அதில் நீங்கள் ஏற்படுத்திக்கிருக்க உங்களுடைய நன்மைகளை பட்டியலிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கும் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ என்னுடைய பயன் என்னோட முடியாமல் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற அந்த நல்ல எண்ணம் இருக்கு இல்லையா, அது வந்து கோயில். ஸோ அதனால் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அனுபவப்படுங்க. அதில் உங்களுக்கு அனுபவப்பட்டு உங்களுக்கு அதில் நன்மை கிடைச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்ச விஷயங்களை அப்படியே கொண்டு போய் ஷேர் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், மைக்ரேன். இப்போத்திய காலகட்டத்தில் இருக்கிற ரொம்ப மிகப்பெரிய, ரொம்ப கொடுமையான, ரொம்பவே கேர் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை மைக்ரேன். ஒற்றை தலைவலி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் தமிழில். இந்த மைக்ரேன் அப்படின்ற இந்த பிரச்சனை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சைடில் மட்டுமே தலைவலி இருக்குது. தலைவலி ஹோல், அதாவது எல்லா பக்கமும் வலி இருக்கிறது அப்படின்றது வித்தியாசம். பட் ஒரு பக்கம் மட்டும் இருக்கிறது அப்படின்றது மற்ற தலைவலிகளை காட்டிலும் ஒற்றை தலைவலி தனித்துவம். அது கொஞ்சம் பிரச்சனைகளில் ஒரு மேல் தட்டில் இருக்கிற பிரச்சனையாக நம்ம பார்க்கலாம். அது கொஞ்சம் முற்படுத்த வேண்டிய பிரச்சனை. என்னென்னா, நார்மலாக தலைவலிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு உண்டு, ஆனால் மைக்ரேனுக்கு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்றது கேள்விக்குறி தான். மருத்துவத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா மைக்ரேன் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றதே கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும்.
ஸோ அப்போ அந்த மைக்ரேன் அப்படின்றது இந்த ரொம்ப பெரிய இம்பேக்டை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம அந்த வழியை உணர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக ஒரு தீர்வை வந்து இதன் மூலிமா நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். இந்த மைக்ரேன் பிரச்சனை வந்தவங்களுக்கு இந்த தீர்வு ஒரு பெரிய வரப்பிரசாதம். மைக்ரேன் பிரச்சனை இல்லை அப்படின்னா இது ஒரு இம்பேக்டை கொடுக்குமானா இம்பேக்ட் கொடுக்காது. மைக்ரேன் பிரச்சனை இருக்கிற எல்லாருக்குமே இது இம்பேக்ட் கொடுக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா மைக்ரேன் அதாவது ஒற்றை தலைவலி நார்மலாக வந்து அலோபதி சிஸ்டம், இந்த அலோபதி சிஸ்டமில் ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா உதாரணத்துக்கு மைக்ரேன் ஒற்றை தலைவலி அப்படின்னா இந்த ஒற்றை தலைவலிக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லை. மைக்ரேனுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த பெயின் கில்லர். மைக்ரேன் வந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்றதுக்கு டெஸ்டஸ்லாம் எடுப்பாங்க. சில டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்து அந்த ரிப்போர்ட்டில் இதுவாக இருக்கலாமா அதுவாக இருக்கலாமா அப்படின்ற பல விதத்தில் வந்து அதை ஆராய்ந்து அதற்கப்புறம் அதற்கான தீர்வு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது இப்போ வரைக்குமே அது ஒரு கேள்விக்குறி. ஆனால் பட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் சொல்லுவாங்க இல்லையா, இதில் பல வகையில் வந்து இதற்கு தீர்வு உண்டு. இதில் எஸ்பெஷலி மைக்ரேனுக்கு வந்து அற்புதமான தீர்வு உண்டு. இந்த மைக்ரேனுக்கு நம்ம கொடுக்குற இந்த தீர்வு இருக்கு இல்லையா, இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் வெரி எஃபெக்டிவ். நான் சொல்கிறேன் பாருங்கள். இது உங்களுக்கு தெரியுதா? இது என்னது? ஃபெனுக்ரிக். அதாவது வெந்தயம். தமிழில் வந்து இதுக்கு பேர் வந்து வெந்தயம். இந்த ஒரே ஒரு வெந்தயத்தை வச்சு மைக்ரேனுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னா எஸ், நிச்சயமாக. இந்த மாதிரி ஒரு சின்ன வெந்தயத்தை கொண்டு நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அழகாக சொல்யூஷன்ஸ்க்கு வழிவகுக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய பங்கு. ஸோ இப்போ இந்த மைக்ரேனுக்கு இந்த வெந்தயத்துக்கு என்ன சம்மந்தம்? ஸோ இந்த மைக்ரேனை இந்த வெந்தயத்தை கொண்டு எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது மைக்ரோபோர் டேப்பு அப்படின்னுவோம். மைக்ரோபோர் டேப்புன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்கும். இந்த மைக்ரோபோர் டேப் வாங்கிக்கோங்க. மைக்ரோபோர் டேப்பை ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு வெந்தயம், இந்த வெந்தயத்தை எடுத்துக்கிட்டேன். இந்த மைக்ரோபோர் டேப் வழியாக இந்த வெந்தயத்தை ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மைக்ரோபோர் டேப்பை என்னுடைய கைகளில், ரெண்டு கையில் ஏதாவது ஒரு கையில், நான் இடது கையை யூஸ் பண்ணுறேன். இந்த இடது கையில் நடுவிரல். ஸோ இந்த நடுவிரலில் இந்த ஃபஸ்ட்டு ரிங்கில் இருக்கு இல்லையா, கைகளை மடக்கும் போது ஃபஸ்ட்டு பேலஞ்சஸ்ன்னு வாங்க. இந்த பேலஞ்சஸ் ஜாயிண்டில் ஃபஸ்ட்டு ஜாயிண்டில் சென்ட்ரா இந்த வெந்தயம் படுற மாதிரி இந்த ஃபெனுக்ரிக்கை ஒட்டிடுறேன். தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஃபேலஞ்சஸில் இந்த வெந்தயத்தை மைக்ரோபோர் டேப், இது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். வெந்தயம் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற மிக சாதாரண ஒரு அற்புதமான அருமருந்து. ஸோ இந்த வெந்தயத்தை என்னுடைய நடு விரலில் ஃபஸ்ட்டு ஃபேலஞ்சஸ், அதாவது ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு லைனுடைய பேக் சைடில், நகத்துக்கு கீழே இந்த பேக் சைடில், இதில் சென்டர் போர்ஷனில் வெந்தயத்தை ஒட்டியிருக்கேன். இந்த வெந்தயத்தை ஒரு 15 நிமிடம் வைத்திருங்கள் போதும். 15 நிமிஷம் வச்சுருங்க அப்படின்னா உங்களுடைய ஒற்றை தலைவலி அடுத்த 10வது நிமிடம் 15வது நிமிடம் நல்லா குறையிறத நீங்கள் கவனிக்கலாம். இந்த வெந்தயத்தை இப்படி ஒட்டுறதுனால மைக்ரைன் சரியாகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிசயம், ஆச்சரியம். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு புரியும். ஸோ இதற்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம், அடுத்த எபிசோட்ஸில் பார்ப்போம். இந்த ஒரு சாதாரண ஒரு வெந்தயத்தை, சாதாரணம் நாம் நினச்சிட்ருக்க இந்த ஒரு வெந்தயத்தை இதை மாதிரி ஒட்டிட்டு இதை மாதிரி விடுறதுனால அவ்வளோ மெடிக்கலி இதை வந்து பெரிய சேலஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒற்றை தலைவலியை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னா முயற்சி செய்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால எனக்கு இந்த தலைவலி சரியாகுது. இந்த தலைவலி மட்டும்தான் சரியாகுதா அப்படின்னா தலைவலி மட்டும் இல்லை, தலைவலியோடு சேர்ந்து பல விஷயங்களை இது சரிப்படுத்தும். இந்த தலைவலியோடு சேர்ந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சரிப்படுத்த முடியும், இதனால் சரியாகும் அப்படின்றதையும் அடுத்த எபிசோட்ஸில் உங்களுக்கு நான் கிளியராக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயங்கள் மெயினாக மைக்ரேன், அதாவது ஒற்றை தலைவலி அப்படின்னா ஒற்றை தலைவலிக்கு அடிக்கடி பெயின் கில்லர் தான் எடுக்கிறாங்க. ஸோ பெயின் கில்லர் ரொம்பவே ஆபத்து. இது மெடிக்கலி மருத்துவர்களும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அடிக்கடி பெயின் கில்லர் எடுக்க வேண்டான்னுட்டு. பட் இருந்தாலுமே ஒற்றை தலைவலிக்கு மெடிக்கலாக பெயின் கில்லர் தான், வேறு வழி இல்லை அப்படின்ற அந்த சோர்ஸ் அதை கட் பண்ணிவிட்டு இந்த பெயின் கில்லருக்கு ஒரு மாற்று தீர்வாக வந்து இந்த விஷயம் அமையும். அது மட்டும் இல்லை, இந்த பெயின் கில்லர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வலிகள் மட்டும்தான் குறையும். பட் இது இந்த பெயின் கில்லர் வலியை குறைக்கிறத தாண்டி இதற்கான காரணத்தையும் சரி பண்ணும். அது எப்படி அப்படின்ற அந்த விஷயத்தையும் அடுத்த எபிசோட்ஸில் நான் உங்களுக்கு கிளியராக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த எபிசோட்ஸில் இனிமே வர எபிசோட்ஸ் எல்லாத்தையும் கவனமாக வாங்க. உங்களுடைய டே டு டே லைஃப்பில் தேவையான அனைத்து பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு எபிசோட்ஸில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.